ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோயல் பிரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச நேந்திரன் சிப்ஸ் தான் வீட்டிலையே ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இதை இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நேந்திரன் சிப்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம நேந்திரம் வாழைக்காய் எடுத்துக்கலாம். இது ரொம்ப க்ரீனாக இல்லாமல் லைட்டாக ஒரு எல்லோ ஷேடு வந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா அதில் லைட்டாக ஒரு ஸ்வீட் இருக்கும். அது நம்ம அந்த பெப்பரோட அந்த காரத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்ப இதில் இருக்க லைட் அந்த இனிப்பும் சேர்ந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வீடியோவில் ரொம்ப எல்லோ கலர் கொடுத்த மாதிரி தெரியுது, ஆனால் இந்த அளவுக்கு எல்லோ இல்லை, லைட்டாக தான் இருக்கும். நம்மளுக்கு அது பார்த்தாவே தெரியும். இப்போது இந்த நேந்திரன் வாழைக்காயை நம்ம 2 சைடும் கட் பண்ணிடலாம். இப்போது இதை நம்ம தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி தோல் எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம கழுகி எடுத்துக்கலாம். இப்போ சிப்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டான்னு செக் பண்ணுறதுக்காக இதே மாதிரி ஒரு சின்ன பீஸ் வாழைக்காயை நம்ம அதில் போட்டோன்னா இது மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். நம்மளுக்கு சிப்ஸ் போடுறதுக்காகவே இது மாதிரி கிரேட்டர் நம்மளுக்கு கடையில் கிடைக்கும். இப்போ அந்த கிரேட்டர் நம்ம எடுத்துக்கிட்டு வாழைக்காயை நம்ம இது மாதிரி எண்ணெயில் நல்லா சீவி போடலாம். ஃப்ளேமை ஹைலேயே இருக்கட்டும். நீங்கள் வாழைக்காய் இது மாதிரி சீவி போடுறப்ப கையை கொஞ்சம் ஹைட்டில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த வாழைக்காய் எண்ணெயில் விழுறப்ப அதில் உள்ள ஹீட் நம்மளுக்கு கையில் படுற மாதிரி இருக்கும். அதனால இது மாதிரி கொஞ்சம் ஹைட்டில் வச்சுக்கிட்டே நம்ம வாழைக்காயை சீவி போடலாம். இந்த மாதிரி சீவி போட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நம்ம ஹை ஃப்ளேம்லேயே ஃப்ரை ஆக விடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம சிப்ஸோட கலருக்காக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சில பேர் தண்ணியில் மஞ்சள் தூளும் உப்பும் கரைச்சி வச்சு இந்த டைமில் லைட்டாக தெளிப்பாங்க. நம்ம அது மாதிரியும் பண்ணலாம். ஆனால் எண்ணெய் ரொம்ப தெறிக்கும். அதனால் நம்ம எண்ணெயிலே கொஞ்சமாக இது மாதிரி மஞ்சள் தூள் சேர்த்து பண்ணோன்னா நம்மளுக்கு சேஃபாகவும் இருக்கும். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சிப்ஸை நம்ம நல்லா பொரிய விட்டுடலாம். சிப்ஸ் 2 சைடுமே நல்லா பொரியணும். பொரிஞ்சு அதிலிருந்து இந்த சலசலப்பு சத்தம் நல்லா ஃபுல்லாகவே கம்மி ஆகிடணும். அதே மாதிரி நம்ம சிப்ஸை இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து போடுறப்பவும் நம்மளுக்கு அந்த சிப்ஸோட சவுண்டு நல்லா கிறிஸ்பியாக அந்த எண்ணெயிலே நம்மளுக்கு தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சலசலப்பு எல்லாமே நல்லா ஃபுல்லாக அடங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம சிப்ஸை எண்ணெயிலேருந்து நல்லா வடிகட்டிட்டு இதை நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், சிப்ஸ் ரொம்பவே கிறிஸ்பியாக நல்ல சூப்பரான எல்லோ கலரில் ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதே மாதிரி நம்ம மீதி வச்சுருக்க வாழைக்காய் எல்லாத்துலேயுமே இதே மாதிரியே சிப்ஸை ரெடி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் வச்சுருந்த எல்லா வாழைக்காயிலையுமே சிப்ஸை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த சிப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இதில் இப்போது காரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம சிப்ஸுக்கு தேவையான உப்பும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம சேர்த்துருந்த மிளகுத்தூள் உப்பு எல்லாமே சிப்ஸோட நல்லா கலக்கிற மாதிரி இந்த அளவுக்கு நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இங்கே பாருங்கள், சிப்ஸ் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு ரொம்பவே கிறிஸ்பியாக இருந்துச்சு. அது இல்லாமல் நம்ம அந்த நேந்திரன் வாழைக்காய் லைட்டாக எல்லோ கலர் கொடுத்து அந்த வாழைக்காய் எடுத்ததுனால அதில் லைட்டாக ஒரு இனிப்பு இருக்கும். அது நம்ம இந்த பெப்பர் காரத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த நேந்திரன் சிப்ஸை 10 நிமிஷத்தில் நம்ம வீட்டிலையே ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே டேஸ்ட்டாக பண்ணிடலாம். நீங்களும் நேந்திரன் சிப்ஸை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.